அக்கா, எதிர் வீட்ல நான்வெஜ் சூப்பரா சமைக்கிறாங்க. வாசனை மூக்கு தொலைக்குது. நீ போலீஸ் நாயா பொறுக்க வேண்டியவ. இந்த வீட்டுக்கு வந்து நாயா அல்லாடுற. அக்கா ஒரு நிமிஷம். வாசனை வெளியில இருந்து வர மாதிரி தெரியல, உள்ள இருந்து வர மாதிரி இருக்கு. நம்ம வீட்ல நம்மள விட்ட வேற யார் சமைப்பா? ஏஜேவும் இன்னும் வீட்டுக்கு வரல, நம்மளும் வெளியே போயிட்டோம்ல, அதனால சமைக்கல. அப்புறம் எப்படி வாசனை வரும்? ஆமால. ஐயோ இல்லக்கா, உள்ளுக்குள்ள இருந்து தான் வாசனை வருது. நம்ம வீடேதான். வாங்க வாங்க உள்ள போலாம். என்ன பாட்டி இது? இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்களா பண்ணீங்க? நான் பண்ணாம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா வாங்குனேன். எல்லாத்தையும் ஏன் கையாலேயே செஞ்சது. எப்படி? இத்தனையையும் நான் எப்படி சாப்பிடுறது? வாயாலதான். நீ இதெல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். நீ என்ன சாதாரண லேடியா? பாக்ஸர் லேடி. குத்துறதுக்கு சத்து வேணாமா? அதுக்கு தான் உன்னோட ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமா ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? என்னென்ன ரெடி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. அதோ பாரு, அது எலும்பு சூப்பு. உடல் உறுதிக்கு நல்லது. இது நெஞ்சு எலும்பு சூப்பு. நெஞ்சு உறுதிக்கு நல்லது. அது குடல் கறி. இது சொரா புட்டு. இது பிரெயின் சுக்கா. இது மீன். இதெல்லாம் சாப்பிட்டா நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறும். நீ அடிக்கிற அடியில எதிராளியோட ஆணிவேர் வரைக்கும் அதிர வைக்கணும். எங்க நீ அங்க இங்க பாக்குற? ஏஜே உன் மனசுலயே தான் இருக்கிறான். அவன் எங்க போயிட போறான், அதே மாதிரி நீயும் அவன் மனசுல தான் இருப்ப. புரியுதா? ஏய், பாகியலட்சுமி அம்மா இங்க எதுக்கு வந்திருக்கு? அதானே, அதோ ஏப்ரான் போட்டுட்டு சமைச்சு வேற போட்டிருக்கு. இந்த ஹாசினிக்கு ஒருத்தர் போனா ஒருத்தர் கிடைச்சிருவாங்க. சரி சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. போலாம் வா. வீட்டு வேலை செய்யற வேலைக்காரிங்க இவ்வளவு சோக்கா மேக்கப் போட்டிருக்கீங்க. பாகியலட்சுமி அம்மா எங்களை தெரியல? ஓஹோ, கொரோனா இன்ஜெக்ஷன் போட வந்த நர்ஸுங்களா? நான் டபுள் டோஸ் போட்டாச்சு. போங்க போங்க. பாட்டி டென்ஷன் பண்ணாதீங்க. பாட்டி, நாங்க ஏஜேவோட மருமகள்ங்க. தெரியுதுடி, சும்மா கலாச்ச. ஆமா, மகாராணிங்கெல்லாம் இப்ப எங்க போயிட்டு வரீங்க? நாங்க போறதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வருகையின் நோக்கம்? பாவம் ஹாசினி பெரிய போட்டியில கலந்துக்க போறா. அவளுக்கு அனில் மாதிரி உதவலாம் தான் வந்தேன். ஏன் அவளுக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதா? நல்லா தெரியும். வா, வந்து விரல வச்சு பாரு. அடடடடடடடா. இருங்க இருங்க இருங்க. ஹாசினி, என்னம்மா இன்னும் சாப்பிடாம இருக்கிற? இவங்க எல்லாரும் இருக்காங்களே, சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும். நாங்க என்ன சோறு இல்லாம ஏங்குறோமா உனக்கு வயிறு வலிக்கிறதுக்கு? ஆமா ஆமா ஆமா, விடுங்க விடுங்க விடுங்க. ஹாசினி, நான் உனக்கு ஊட்டி விடட்டுமாமா? வேணாம் பாட்டி, நானே சாப்பிட்டுக்கிறேன். வச்சுக்கம்மா, அதை எடுத்து வச்சுக்க. எதுக்கு கூப்பிடுற? என்னன்னு சொல்லு.
எனக்கு புடி. ஏய், 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 இரு இரு ஏண்டி எங்கடி என்ன இழுத்துக்கிட்டு வர? என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு ஒண்ணு வேணும் பாட்டி. ஓ, சாப்பிடுற ஐட்டமா? அத அங்கேயே கேட்டிருக்க வேண்டியதானே. என்ன வேணும் உனக்கு? சோறா புட்டா, நண்டா, மட்டன் சுக்காவா? ஓ இருங்க, நான் திங்கிறதுக்கு இப்ப உங்ககிட்ட கேட்டனா? நீதானே ஒண்ணு வேணும்னு கேட்ட, அதனாலதான் நான் கேட்டேன். ஐயோ, நான் அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. நீங்க இப்போ எதுக்கு ஹாஸ்னி கிட்ட கொஞ்சம் கொலாவறீங்க? அவ என் புருஷன், நாங்க அப்படியே கொஞ்சி கோலாவறதுக்கு. ஓ, இன்னும் புருஷனோட கொஞ்சறதுக்கெல்லாம் உங்களுக்கு வயசு இருக்கா? அடியே, கொஞ்சறதுக்கு மனசு இருந்தா போதும். உன்கிட்ட வேணும்னா நான் கொஞ்சவா? வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்க. உங்க புருஷனை நீங்க எப்படி வேணா கொஞ்சம் தொலைங்க. ஆனா ஹாஸ்னி கிட்ட என்ன கொஞ்சல் வேண்டி கிடக்கு உங்களுக்கு? ஏண்டி, என்னடி ஆச்சு? அவ சாதாரண ஆள் இல்ல. யார் பேச்சையுமே கேட்காம குத்து சண்டையில கலந்தே தீர்வேன்னு அடம் பிடிக்கிறா. தெரியுமா உங்களுக்கு? சரி, அதுல என்ன தப்புங்கிற? என்ன தப்பா? நம்ம குடும்பத்துல இப்படி யாரையாவது பாத்திருக்கீங்களா? பொம்பளையா அடக்க ஒடுக்கமா இருக்காம ஒரு ஆம்பளையோட சண்டை போட கிளம்பி இருக்கா. அடக்க உடக்கத்தை பத்தி நீ பேசுற? இங்க பாருங்க பாட்டி, ஹாசினி போய் ஒரு பெரிய பாக்ஸரை ஜெயிக்க முடியுமா? அவன் இதுக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கான். அவன் கிட்ட மோதுனா என்ன ஆகும்? மண்டை உடைஞ்சுதான் வரப்போறா இவ. அடியே, சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு? பாக்ஸிங்ல உடையாத மண்டை எங்க இருக்கு? இதெல்லாம் சகஜம். ஐயோ, என் விளக்கு என்ன பாட்டி. ஹாசினி போட்டியில குதிக்க போய்தான் யாரோ ஒருத்தன் ஏஜேவ கடத்திட்டு போயிட்டான். இப்ப அவங்க இவள போட்டியில இருந்து விலக சொல்லி மிரட்டுறாங்க. இதெல்லாம் எதனால? தோ இவ திமிர் எடுத்து அலையறதுனாலதான். ஓஹோ, வீட்டுக்குள்ளேயே ரெண்டு கோஷ்டியா? இவளுக்கு ஹாசினி மேல பொறாம போல இருக்கு. இருங்க, ஹாசினியால இன்னைக்கு ஏஜேக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. நாங்க எப்படியாவது இவள போட்டியில இருந்து விலக வச்சு ஏஜேவ காப்பாத்தலான்னு பாக்குறோம். அதுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்காதீங்க பாட்டி. அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் ஏஜேவ காப்பாத்த முடியாது, பாத்துக்கோங்க. புரியுதா? இவளுங்களோட ஒத்து போகலன்னா இந்த வீட்டுக்குள்ள இருக்க விட மாட்டாளுங்க போல இருக்க. என்ன பண்றது? ஆனா ஏஜே ஹாசினி ஜெயிச்சே ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா நம்ம சப்போர்ட் ஏஜேக்கு ஹாசினிக்கு தான். ஆனா இந்த அர்ச்சனா குரூப் கிட்ட கொஞ்சம் நடிச்சேதான் ஆகணும் போல இருக்கே. ஓ இஷ்டம் அர்ச்சனா, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உனக்கு தெரியாத நல்லது கெட்டதா? நீ என்ன சொல்றியோ அப்படியே நான் செய்யறேன். அதான் பாட்டி, அதனாலதான் உன்னை தனியா கூப்பிட்டு பேசினேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வணங்காமுடி கிட்ட சொல்லி இந்த கருகாலிங்க 3 பேருக்கு வாய கட்டுற மருந்து வாங்கிட்டு வந்திருப்பேனே. சரிம்மா, நான் வரட்டுமா? பாட்டி பாட்டி பாட்டி, இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. ஹாசினி சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற சாப்பாட்ட நாய்க்கு போட்டுட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நாங்க வரும்போதே வாசனை தூக்கிடுச்சு. மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை எடுத்துவீங்க. ஹாசினி போனதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம். இதுக்கு பேரு தான் கௌரவ பிச்சையா? அம்மடி 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 அம்மடி, உன் பேச்சுக்கு ஏதுமா மறு பேச்சு? நான் எடுத்து வைக்கிறேன், வா வந்து மூக்கு பிடிக்க சாப்பிடு. ஹாசினி, 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 பயப்படாத, நான் வந்துடுறேன். நான் எப்போ உன்னை பார்ப்பேன், எப்போ உன்னை கட்டி பிடிப்பேன். ஹாசினி, உன் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? விட்டுறாத ஹாசினி, அவனை அடிக்கணும். அவனை அடிச்சு அவனோட திமிர் அடக்கணும். விட்டுறாத ஹாசினி, நான் வந்துடுறேன், பயப்படாத, நான் வந்துடுறேன். ஹாசினி, ஹிட்லர், நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்க நினைவாவே இருக்கேன். நீங்க ஆசைப்பட்டபடி நான் முன்ன விட பாக்ஸிங்ல நிறைய கத்துக்கிட்டேன். உங்களை அவமானப்படுத்தின அந்த ராமுவை நான் ஜெயிச்சே தீருவேன். அக்கா
நான் குத்து சண்டை போடுறத நீங்க பார்க்க வந்தே ஆகணும். என்னடி? அதுக்குள்ள நான் உங்களை மீட்டுருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னடி இது? இந்த ஹாசினிக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. அவளாவே தனியா பேசிட்டு இருக்கா. அந்த குஸ்தி ராமுவை நினைச்சு நினைச்சு பயந்து இவ இப்படி ஆயிட்டாக்கா. எப்படியோ இவ்ள ராமு அடிச்சு மூளை குழம்பி பைத்தியம் பிடிக்கதான் போகுது. அது போட்டிக்கு முன்னாடியே புடிச்சிருச்சு. ஹிட்லர், நீங்க எனக்காக பீச்ல வீடு கட்டி கொடுத்தீங்க. அந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த வீட்டுக்கு நாம எப்ப குடி போறோம்? எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களும் நானும் பால் காய்ச்சறோம். ஓகேவா? நீங்க அதுக்கு ஹாசினி மஹால்னு பேர் வச்சீங்க. ஆனா அது இல்ல, அதுக்கு பேரு ஏஜே ஹாசினி இல்லம். எப்படி இருக்கு பேரு? ஹை, என்ன பயந்துட்டீங்களா? இப்படி கத்துனா பயப்படாம சந்தோஷமா இருப்பாங்களா? வயசுக்கு ஏத்த வேலையா பாக்குறீங்க? நீங்க மட்டும் உங்க வயசுக்கு பண்ற வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பண்ணோம்? ஹாசினிய மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, அது தப்பு இல்லையா? அதத்தான் சொன்னேன். நாங்க ஒண்ணும் சும்மா பாக்கல. அங்க பாருங்க ஹாசினி பண்ற வேலைய. பாருங்க. பேசிக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவளுக்கு அவளே உளறிட்டு இருக்கா. யோ ஹிட்லர், நீங்க எதுக்கு எடுத்தாலும் பாடுவீங்க. இப்ப எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். உயிரின் துளி காயும் முன்னே என் விழி, உன்னை காணும் கண்ணே என் ஜீவன், ஓயும் முன்னே ஓடோடிவா, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன். ஏஜே, ஏஜே, ஏஜே. ஹாசினி, பாட்டு அவரு பாடினாரு. ஆனா யாருமா பாடினது? ஏஜேவா? ஆமா பாட்டி, ஹிட்லர் என்கிட்ட பேசினாரு, பாடினாரு. ஏமா, உன் புருஷன் உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்டமா பேசுவான்? ஆமால. பின்ன நீ அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏஜே உன்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒருத்தர் நினைக்கும் போது இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் நடக்குமா? ஆமா பாட்டி, அதேதான். பாட்டி, எனக்கு ஒரு எலுமிச்சை பழம் கிடைக்குமா பாட்டி? எலுமிச்சை பழமா? என்னக்கா எலுமிச்சை பழம் கேக்குறா? அதுவா, நாளைக்கு அமாவாசைல பைத்தியம் முத்திருச்சு போல இருக்கு. எப்படியோ ஒழியட்டும், நீ விடு. எலுமிச்சம்பழமா? எலுமிச்சை பழத்துல விளக்கேத்துனா நல்லது பாட்டி. இவ்வளவு பாசமா இருக்கிற உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுமா. நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேருவீங்க, சரியா? தேங்க்ஸ் பாட்டி. சரிம்மா, நீ இரு, நான் போய் எலுமிச்சம்பழத்தை எடுத்து வந்துடுறேன். வாங்கடா, வந்து அவருங்கடா. ஏய், எதுக்கு இப்ப கத்துற? அடி வாங்கினாலும் அடங்க மாட்டியா? ஏய், இப்ப எதுக்குடா என்ன கட்டி வச்சிருக்கீங்க? ஆயுத பூஜைக்கு சுத்தம் பண்ணி பூஜை போடுறதுக்கு எதுவும் கிடைக்கல, அதான் உன தூக்கின்னு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் அவுத்து விடு, அப்ப இருக்கு உனக்கு பூஜை. ஓ, என்னையே அடிச்சிருவியா நீ? அவ்வளவு பெரிய ஆளா நீ? கட்டி போட்டுதான் பாதுகாக்கணும்னு அவசியம் இல்ல. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் முடியாது. பாஸ் சொன்னாரேன்ட்டு கட்டி போட்டு வச்சிருக்கேன். சும்மா அடங்கு. நான் அடங்கிடுவேன், ஆனா என் யூரின் என்னால அடக்க முடியாதுடா. அவுத்து விடுற என்ன? என்னையா சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க பாக்குறியா? சாப்பாடு கொடுத்தா மட்டும் திங்க மாட்டேன்னு தட்டி விட்ட, இப்ப எதுக்கு கத்துற? ஏய் லூசு,
சாப்பிடாம கூட 2 நாள் இருந்துடலாம். யூரின் அடக்க முடியாதுடா, அவுத்து விடு. கட்டு அவுக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது, அதுக்கெல்லாம் பாஸ் கிட்ட கேட்கணும். ஏய், யாரா உன் பாஸ்? அவங்க கிட்ட அப்ளிகேஷன் போட்டு சாங்ஷன் வாங்குற வரைக்கும் எல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அர்ஜென்ட், புரிஞ்சுக்கோ. ஏய், எங்கடா போற? ஏய், கால் பண்றா. இதோ பண்றேன் மச்சான். என்னடா அவன் கம்மன் இருக்கானா? ஒரு பிரச்சனை பாஸ், அவன் யூரின் போகணும்னு அவுத்து விட சொல்றான். டேய், அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அவன் பிளான் போட்டாலும் போடுவான், ஜாக்கிரதை. அவன் என்ன திட்டம் போட்டாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது பாஸ். இப்ப என்னதான் பண்றது பாஸ்? நீ மட்டும்தான் இருக்கியா? இல்ல பாஸ், நானும் சரவணனும் இங்க இருக்கோம். வெளியில நம்ம பசங்க 2 பேர் இருக்கானுங்க. இத பாரு, அவன் மூலக்காரன். அவுத்து விடு, ஆனா கேர்ஃபுல்லா இரு. அவன் ஏதாவது சேட்டை பண்ணானா அடிச்சு காலி பண்ணிரு. ஓகேவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாஸ். கையில ஏதாவது வெப்பனை வச்சுக்க, புரியுதா? விடுங்க பாஸ், அவனுக்கு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல. சரி, அவனை எப்படி கூட்டு போனியோ அதே மாதிரியே கொண்டு வந்து கட்டி போட்டுரு. ஓகே பாஸ். அவனை அவுத்து விட சொல்றாரு, வாடா. என்ன சொன்னவா பாஸ்? அதெல்லாம் வாங்கிட்ட சொல்ல முடியாது. என்ன சொல்லிருப்பா? அந்த ஏஜ் சாதாரண ஆள் இல்ல, ஜாகிரதையா கட்ட அவுத்து விடுங்க சொல்லிருப்பான். அதானே? பாரு, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. நீ கட்ட அவுத்து விட்டு அப்புறம் நான் ஓடி போயிட்டா அப்போ பாஸ் உன்னதானே பிடிச்சி திட்டுவான். பாவம், நீ என்ன பண்ணுவ? காசுக்காக வேலை செய்யற. நீ வந்து கட்ட அவுத்து விடு. நான் அப்படியெல்லாம் ஓட மாட்டேன், அவுத்து விடு. பாஸ் சொன்னது கரெக்டு தான்யா. நீ மூலக்காரன் தான். நான் உன் மேல பரிதாபப்பட்டா நீ ஏன் மேல பரிதாபப்படுறியா? இந்த வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. அவுத்து விடுறேன், ஏதாவது சேட்டை செஞ்சா கொன்றுவேன். சரி சரி, வா, அவுத்து விடு. சீக்கிரம் சீக்கிரம். ஓகே ஓகே ஓகே. அர்ஜென்ட்டா வருது. என்ன பாக்குற? உள்ள போ. என்ன இங்கே நிக்கிறாங்க? கொஞ்சம் நகர்ந்தா தானே தப்பிக்க ட்ரை பண்ண முடியும். டேய், என் பொண்டாட்டி போன் பண்றா. நீ இவனை பாத்துக்கோ. நீ போனா பாத்துக்கிறேன். ஹலோ. என்ன ஹலோ ஹலோன்னு? எங்க இருக்கிற? நான் ஒரு பெரிய வேலையா இருக்கேம்மா. என்ன பெரிய வேலை? கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? என்ன பண்ணுவ? எவங்கிட்டயாவது எடுப்பு சோறுக்கு அலைஞ்சிட்டு இருப்ப. மா, மரியாதையா பேசுமா. யோ, உன்னை ரேஷன் கடைக்கு போக சொன்னேன், போனியா? இந்த சின்ன வேலை கூட செய்ய தெரியல. இவர் ஏதோ பெரிய வேலை செஞ்சு கிழிக்க போறாராமா. வாயா முதல்ல. நமக்கு இதுதான் சான்ஸ். ஓடு 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 ஓடு. என்ன தப்பிக்க பாக்குறியா? என்னடா ஒரே அடி அடிச்சிட்ட? செத்துருவான் போல இருக்கு. செத்தா கடல்ல தூக்கி வீசியறி.